ஹலோ. இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம். பொதுவாவே தைப்பூசத்துக்கு 45 நாள் விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க, 11 நாள் விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க, 6 நாள் இருக்கிறவங்க இருக்காங்க, 1 நாள் மட்டும் இருக்கிறவங்க இருக்காங்க. நான் எப்போதுமே தைப்பூசத்துக்கு 1 நாள் விரதம் மட்டும்தான். இந்த டிப்ஸ் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6 நாள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. எனக்கு ஏதோ தீராத கஷ்டம் இருக்கு, எனக்கு கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லி 6 நாள் இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கவங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பிப்ரவரி 6ஆம் தேதி காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க எழுந்து ஏதோ பக்கத்துல உள்ள ஒரு முருகர் கோயிலுக்கோ இல்ல முருகர் கோயில் இல்லைன்னா சாதாரண சிவன் கோயிலுக்கோ எந்த கோயிலுக்கோ போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பெண்களா இருந்தா தலை குளிச்சிருங்க. தலை குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சில பேர் கயிறு கட்டுவாங்க, சில பேர் மாலை போட்டுப்பாங்க. உங்க ப்ரொசீஜர் எப்படியோ நீங்க அது மாதிரி பண்ணிட்டு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஸ்டார்ட் பண்ணிடலாம். விரத முறை வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒண்ணு பழம், காய்கறி, பால் இது மட்டும் சாப்பிடணும். அரிசி உணவை சுத்தமா தவிர்த்திடணும். கோதுமை சார்ந்த எந்த உணவுமே சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து தரையில படுத்திருக்க பாருங்க. எந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் இல்லாம உங்களை வந்து சின்ன சின்ன எவ்வளவு வருத்திக்க முடியுதோ அவ்வளோ, அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, உங்களோட லக்ஸரி எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தரையில படுத்துக்கோங்க. காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு தலை குளிச்சிருங்க. சாயங்காலம் கோயிலுக்கு போற மாதிரி இருந்ததுன்னா சாயங்காலமும் தலை குளிக்க தேவையில்ல, நார்மலா குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ரொம்ப கடுமையா விரதம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா காலையில சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு நெய்வேத்தியமா வச்ச ஒரு கிளாஸ் பால், ராத்திரி ஒரு கிளாஸ் பாலோட முடிச்சுக்கலாம். இல்ல நான் வந்து கன்சிஸ்டண்டா 6 நாளும் எந்த ஒரு என்ன சொல்றது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம மத்தவங்க ஃபுட்டு சாப்பிடும் போது நான் வந்து டெம்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுருங்க. இல்ல 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்க நைட்டு மட்டும் சாமி கும்பிட்டுட்டு குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு படுத்துற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க டெம்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா சிம்பிளா இந்த விரத மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். காலையில ஒரு கிளாஸ் பால் குடிங்க, மத்தியானத்துக்கு பழம் காய்கறி சாப்பிடுங்க, ராத்திரி திரும்ப நெய்வேத்தியம் பண்ண பால் குடிச்சிட்டு ஏதோ ஒரு பழம் சாப்பிட்டுட்டு படுத்துருங்க. இதுனா 6 நாள் நீங்க கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ண முடியும். அதாவது பக்கத்துல யாரோ உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா கூட டெம்ட் ஆகாம நீங்களும் கொஞ்சம் ஃபில்லிங்கா இருப்பீங்க. அண்ட் 2வது காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல எப்போதுமே கந்தகுரு கவசம், கந்த சஷ்டி கவசம் ஒரு புக் ஒண்ணு போட்டுட்டு ஓம் சரவணபவ முடிஞ்ச டைமுக்கு எல்லாம் எழுதிட்டே, எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் எழுதிட்டே இருங்க. அனாவசியமான தகாத வார்த்தைகளோ தகாத எண்ணங்களோ வராம பாத்துக்கோங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், சில பேரோட இருக்கும்போது நம்மளுடைய நல்ல குணங்களை வெளியே கொண்டு வருவாங்க, சில பேரோட இருக்கும்போது நம்மளோட கெட்ட குணம் வக்கர குணம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவாங்க. சோ அந்த சில பேரை தவிர்த்துட்டு நம்மளோட நல்ல எண்ணங்களை வெளிக்கொண்டு வர நல்ல மனுஷங்களோட மட்டும் இருந்துட்டு நல்ல புஸ்தகங்கள், சாமி புஸ்தகங்கள் படிங்க. ஓம் சரவணபவ கண்டினியூஸா எழுதிக்கிட்டே இருங்க. எந்த தீய எண்ணங்கள் வராம இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பகல்ல தூங்காதீங்க. விரதம் இருக்கிறவங்க யாருன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாலும் பகல்ல தூங்காம விரதம் கடைபிடிக்க பாருங்க.